ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் அதே நேரத்திலே வளர்ச்சியையும் கொண்டு வருகிறது அறிந்து நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இன்றைக்கு நான் உங்களோடு இந்த நாளிலே யோசித்த ஒரு விஷயம், சங்கீதம் 34:1 இப்படி சொல்கிறது: கர்த்தரை நான் எவ்வளையிலும் புகழ்ந்து உயர்த்துவேன், அவருக்குரிய துதி எப்பொழுதும் என் உதடுகளில் இருக்கும். ஸோ இதை நான் சொன்ன பொழுது, வாசித்த பொழுது, கர்த்தரை நான் எல்லா நேரத்திலேயும் புகழ்ந்து உயர்த்துவேன், அவருக்குரிய துதி எப்பொழுதும் என் உதடுகளிலே இருக்கும். இது கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போமா? உண்மையாகவே நாங்கள் அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கோமா? அல்லாட்டி வெறுமன வார்த்தையை மட்டும் வாசிச்சுட்டு நாங்கள் போகிறோமா? எங்களை திரும்பி பார்க்கறது அவசியமானது. நிறைய நேரங்களில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்குற பொழுது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வரும், நிறைய ஞாபகம் வராது. சந்தோஷமான நிகழ்வுகள், இல்லாட்டி துக்கம், இல்லாட்டி ஏமாற்றப்பட்ட தருணங்கள் ஏதாவது எங்களுக்கு வந்து போகும். ஆனாலும் நாங்கள் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னுக்கு போகிறோமான்னு கேட்டால் அதுதான் வித்தியாசமானது. அது கேள்வியாகவே இருக்கும். அதே நேரத்திலே இந்த பகுதி, நான் எல்லா காலத்திலேயும் கர்த்தரை துதிக்கிறேனா, எந்த வேளையிலேயும் அவரை புகழ்ந்து உயர்த்துகிறேனா, அவருக்கு எப்பொழுதும் நான் துதிகள் செலுத்தக்கூடிய உதடுகள் எனக்கு இருக்கிறதா? ஸோ இந்த விதத்தில் நான் பார்க்குற பொழுது ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். அது ஒரு விதத்தில் இது ஒரு சுய ஆய்வு என்று சொல்லலாம். வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அதில் 2 அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளை வாசிக்கிற பொழுது அங்கே 7 சபைகளை பற்றி இந்த எழுத்தாளர் அதிலே குறிப்பிடுகிறார். அந்த எழுத்தாளர் சொல்லுகின்ற அந்த 7 திருச்சபைகளும் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலைமை என்ன, இப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன என்பதை அதிலே வெளிப்படுத்துகிறது. அதில் அந்த சபைகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று அது சொல்லப்படுகின்றது. பலவீனங்களை நிறைய நேரங்களில் நாங்கள் கூட சொல்கிறது கிடையாது. பலம் பட்டாச்சுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன் பலம் மற்றவர்கள் சொல்லுகிறது போல் எங்களுடைய மனதில் ஒரு கொஞ்சம் முயற்சி இருக்கிறது போல் எங்களுக்கு தெரியும். அது ஒரு தற்காலிகமானது தான், ஆனால் அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய பலவீனத்தை விட பலத்தை தான் நாங்கள் முதன்மைப்படுத்துவோம், சொல்லுகிறதிலே நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் பலவீனத்தை நாங்கள் ஆய்வு செய்தால் பலவீனம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை அது சொல்லித்தரும். நாங்கள் இந்த நாட்களிலே வாழுகின்ற எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், அவரோட கூட இருக்கிறோம். அவரை எப்பொழுதுமே எல்லா நேரத்திலேயும் நான் புகழ்கிறேன், அவருக்கே நன்றி செலுத்துகிறேன் என்று நான் வாயளவிலே சொல்லுகிற பொழுது உள்ளத்திலே நான் என்னை ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே இந்த நாளிலே ஒரு சில ஆய்வுகளை நாங்கள் செய்து பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஒருவேளை என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். ஒருவேளை இதில் எத்தனை பேர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கணம் இந்த ஆய்விலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்ன? முதலாவது மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்னர் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தோட மாத்திரம் கிடையாது பிரியமானவர்களே, நேர்மையையும் நீங்கள் அவருக்குள்ளே தேடுங்கள். இதில் எதை நான் தேடுகிறேன், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறேன் என்பதை பொறுத்து தான் இந்த வார்த்தை எங்களுக்கு வருகிறது. முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கடவுளுக்குரிய விஷயங்களை தேடுங்கள். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கேள்வியை நாங்கள் கேட்கறது அவசியம். நீங்களும் எதை தேடுகிறோம்? கடவுளுக்குரிய விஷயத்தையா, அல்லாட்டி கடவுள் என்னத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், அவர் தந்திருக்கிற விஷயங்களை நான் பின்பற்றுகிறேனா? ஆகவே முதலாவதாக அந்த கேள்வியை கேட்கறது அவசியம். நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் தேடுகிறேனா? நிறைய பேர் தேடுறோம். அவன் என்னென்னலாம் தேடிகிட்டே இருக்கான். ஒவ்வொரு நிறுவனங்களும் தேடுகிறது. ஆனால் தேடுகிற பொழுது அது அவர்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறான்னு கேட்டால் அது தெரியாது. சமீபத்தில் நான் வாசித்த ஒரு செய்தி ஒன்று, அந்த செய்தி ஒரு துர்க்ககரமான முடிவைத்தான் அது தந்தது. ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உடம்பு குறைய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஆசை இருந்தது. அதனாலே அவள் யூடியூப் வழியாக தேடினாள் என்று போட்டிருக்கிறது. இது சமீபத்திலே நான் வாசித்த ஒரு செய்தி, பத்திரிகை செய்தி. அதிலே அந்த யூடியூப் அவருக்கு
கொடுத்த ஆலோசனையின்படி செய்ததினாலே தன்னுடைய வாழ்க்கையை அவள் இழந்து போனாள். கடைசியில் மரணம் அவளை சந்தித்தது. இதுலேருந்து என்ன எனக்கு அந்த செய்தி தந்த விஷயம் என்ன? இந்த பெண்மணி எதை தேடினாள்? இவளைப் போல ஆண்களும் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கலாம், பிரயோஜனமற்றது. ஆனால் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இடத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் கனிகள் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. ரெண்டாவது, நான் பரிசுத்த வாழ்க்கையிலே இயேசுவோடு இருந்து நான் அதை பின்பற்றுகிறேன். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அவர்களின் வாயில் ஒரு பொய்யும் காணப்படவில்லை, அவர்கள் ஒரு குற்றம் அவர்களில் எதுவும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. பொய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா? ஒருவேளை இந்த நாளிலேயும் பிரியமானவர்களே ஆய்வு செய்து பார்ப்போமா? நீங்களும் ஏதோ ஒரு தருணத்திலே நாங்கள் பொய்யை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது பொய் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்குது. 10 கட்டைகளையும் விசேஷமாக அதை பற்றி பேசியிருக்குது. அதிகமான சந்தர்ப்பங்களை பொய்யுரைத்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் ஆய்வு செய்கிறது நல்லது. இந்த சத்தியம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 14:5 சொல்லுகிறது போல, என்னுடைய வாயிலே பொய் இருக்குதா இல்லையா? என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதிலே தான் தாங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் பொய் சொல்வேனா இருந்தால் ஒரு நேரத்திலே அது எங்களை உயர்த்துவது போல இருக்கும். இன்றைக்கும் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே விசேஷமாக அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் அதை குற்றமாக சொல்ல தேவையில்லை. ஆனால் அதிலே இருக்கிறவர்கள் பகிரங்கமாக அவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் பொய்களை சொல்லுவதிலே நாங்கள் காண்கிறோம். ஆனால் பொய்களை சொல்லி ஒரு கொஞ்ச காலத்திலேயே மறந்து போகிறதையும் பார்க்குறோம். அந்த வாழ்க்கை முறையாக நம்மிடத்திலேயும் உண்டு. நாளாந்தம் தனிப்பட்ட முறையிலே, குடும்பத்திலே, சமூகத்திலே பொய்களை நான் ஏதோ ஒரு தருணத்திலே நான் அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறேனா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நம்மிடத்திலே பொய் இருக்கக்கூடாது என்று தான் சத்திய வேதம் சொல்கிறது. கடவுளும் நம்மிடத்திலே கேட்கிறார். இது 2வது, எங்களை பார்த்து நாங்கள் ஆய்வு செய்வது. 3வது, மற்றவர்களை நேசிப்பதிலேயும் மன்னிப்பதிலேயும் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா என்ற 3வது கேள்வியை கேட்கிறது அவசியம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே, ஒருவரில் ஒருவர் தயவுள்ளவர்களாகவும் அனுதாபம் உள்ளவர்களாகவும் இருங்கள், கிறிஸ்துவில் இறைவன் உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சத்தியவேதம் சொல்கிறது. இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போமா? நான் மற்றவர்களை பற்றி என்ன அபிப்பிராயத்தை நான் வச்சிருக்கேன்? மற்றவர்கள் என்னை சுற்றி இருக்கிற ஆட்களை பற்றி என்ன அபிப்பிராயம் என்ன? என்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம், என்னுடைய சமுதாயத்திலே பக்கத்து வீடு, நான் அறியாத எத்தனையோ பேரை பற்றி என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆகவே தான் நான் மற்றவர்களை குறித்து என்ன அபிப்பிராயத்தை நான் வைத்திருக்கிறேன். அவர்களை பற்றின அபிப்பிராயம் மட்டுமல்ல, சூழல்கள் மாறுகின்ற பொழுது அவர்கள் எனக்கு ஏதாவது ஒரு எதிராகவோ தவறாகவோ செய்தால் நான் மன்னிக்கிறேனா? மன்னிப்பு அது அவசியமானது. கிறிஸ்தவம் ஒரு மன்னிப்பின் சமயம் என்று ஒருவர் சொன்னார். அதை நான் பின்பற்றுகிறேனா? அதே நேரத்திலே ஒருவரே ஒருவர் நான் மன்னிப்பதற்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக நான் இருக்கிறேனா? ஒருவேளை இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழுகின்ற நாங்கள் எல்லாரும் அதை பற்றி யோசிக்கிறது அவசியம். 4வது, நாங்கள் யோசிப்பதற்கு இன்னும் ஒரு விஷயம், துன்பத்திலேயும் ஏமாற்றத்திலேயும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா? எனக்கு வரக்கூடிய துன்பம், எனக்கு வரக்கூடிய ஏமாற்றுதல்கள் மத்தியிலேயும் நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தருகிறது. நான் இயேசுவின் அடிச்சுவடியை பின்பற்றினால் இந்த சூழலிலிருந்து எனக்கு வெளியில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் மேலே அக்கறை உள்ள கடவுளாக இருக்கிறார். நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். முதலாவது, நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேனா? 2வது, நான் இயேசுவை முழுமையாக பின்பற்றுகிறேனா? பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கு இயேசுவை பின்பற்றுகிறேனா? 3வது, நான் மற்றவர்களை நேசிப்பதிலேயும் மன்னிக்கிறதிலேயும் நான் அக்கறை உள்ளவனாக இயேசுவை பின்பற்றுகிறவனாக நான் இருக்கிறேனா? 4வது, துன்பத்திலேயும் ஏமாற்றத்திலேயும் நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாக நான் இருக்கிறேனா? நாளையும் நாங்கள் யோசிப்போம். ஒருவேளை ஆய்வு செய்து அதிலே சங்கடங்கள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள் என்று. அதான் சத்தியவேதம் சொல்லுகிறது. அவரிடத்திலே வருவோம், எங்களை அர்ப்பணிப்போம், திரும்பவும் அவருடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற பாத்திரங்களாக வாழ எங்களை ஆண்டவரிடத்திலே திரும்பவும் அர்ப்பணிப்போம்.